அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னப்பா ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? நீ வேற நோன்பு வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. காலையில சீக்கிரமா எழுந்து சஹர் சாப்பிடணும், பிறகு பள்ளிக்கு போகணும். மதிய நேரத்துல ரொம்ப டயர்டா இருக்குது. ஆமா, மாலை நேரத்தில் பசி தாகம், அதுவும் இல்லாம இந்த ஹோம்வொர்க் வேற சில நேரத்துல கோபம் கூட வருது. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் நோன்பு வைக்கணுமா? என்ன பேசுறீங்க? நோன்பு கஷ்டம் மட்டுமல்ல, இந்த உலகத்துல சில விஷயங்கள் கஷ்டப்பட்டாதான் அதற்கான பலன் பெரிதாக கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, பொங்கல் தீபாவளி நேரத்துல மக்கள் ரேஷன் கடையில கூட்டம் கூட்டமாக நிப்பாங்க. ஏன் நிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன்? சில நேரத்துல வெயில் அடிக்கும், தள்ளுமுள்ளு இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதற்காக? கிடைக்க போகும் பொருளுக்காக. அப்படி என்றால் நமக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் நாம் கொஞ்சம் பசி தாகம் தாங்க மாட்டோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஆமன பில்லாஹி வ பிரசூலிஹி வ அகாமஸ் ஸலாத வ ஸாம ரமஸான் கான ஹக்கன் அலல்லாஹி அய்யுத்ஹிலஹுல் ஜன்னத. அதாவது யார் அல்லாஹ்வையும் நம்பி அவனின் தூதரையும் நம்பி தொழுகை நிலைநாட்டி ரமலானின் நோன்பு வைத்தாரோ அவரை சொர்க்கத்தில் நுழைய வைப்பது அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். மேலும் நோன்பாளிகளுக்கு ஒரு சிறப்பு வாசல் உள்ளது. அதன் பெயர்தான் அர்-ரயான் என்று கூறப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு ரயான் யதுகுலு மின் ஸாயிமூன யௌமுல் கியாமா லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும். இதுக்கு அர்த்தம் யாருக்காச்சும் தெரியுமாப்பா? இதுக்கு அடுத்து எனக்கு தெரியும். முன்னாடியே நான் ஒரு பயான்ல இதை பார்த்திருக்கேன். இதுக்கான பொருள் எனக்கு தெரியும். அதாவது சொர்க்கத்தில் ரயான் என்று அழைக்கப்படும் ஒரு வாசல் உள்ளது. அதன் வழியாக கியாமத் நாளில் நோன்பாளிகள் மட்டும் நுழைவார்கள். அப்படியா? நோன்பு கஷ்டம் இல்ல, அது பெரிய பரிசுக்கான வழி. இது ஒரு கடமை மட்டுமல்ல, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் வழி. நாங்கள் ரமலானின் நோன்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். நாம் இந்த உலகத்துல கொஞ்சம் பசி தாகம் தாங்கினால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் ஒரு நித்திய சொர்க்கம் தருவான். அதனால் நோன்பு கஷ்டம் இல்ல, இது ஒரு சுவனத்திற்கான பாதை. மார்க்கத்தை பின்பற்றுவோம்.